இன்றைக்கி கம்பு தோசை தான் ஊற்ற போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கம்பு தோசை சோள தோசை எல்லாம் சாப்பிட்டு. ஏன்னா அவங்க பெரும்பாலும் மார்னிங் ஷிஃப்ட்டே போகிறதுனால கம்பு தோசை சோள தோசையெல்லாம் ஊற்றுறதே இல்லை. ஒருவேளை அவங்க ஈவினிங் ஷிஃப்ட்டெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் மார்னிங் டிஃபன் ஐட்டம் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பாடு வச்சுக்குவோம். இவங்க டே ஷிஃப்ட்டு போகிறதுனால கண்டிப்பாக காலையில் சாப்பாடு வச்சு தான் ஆகணும். அதுக்கூட நம்ம எதாவது டிஃபன் ஐட்டம் செஞ்சோன்னா அது அப்படியே இருக்கும், சாப்பாடு அப்படியே இருக்கும். அப்படிங்கிறதுனால நானும் பெரும்பாலும் மாவும் அரைக்கிறது இல்லை. தோசை இட்லி அதை மாதிரிலாம் சாப்பிட்றதே இல்லை. ஈவினிங் டைம் ஏதோ ரவையோ இல்லை ராகி சேமியாவோ அதே மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பாடு எப்படி இருந்தாலும் மிச்சம் இருக்கும். அது கூட வேறு ஏதாவது டிஃபன் ஐட்டம் செஞ்சு போன்னு மாவே அரைக்கிறது இல்லை. இன்றைக்கி அவங்க டே ஷிஃப்ட்டு போகலை அப்படிங்கிறதுனால நேற்றுக்கே சொல்லியிருந்தாங்க. சரி, கம்பும் நிறையா இருந்தது, அதை ஊற வச்சு எப்படியாவது அரைச்சி இட்லி ஊற்றிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். அது என்னவோ தெரியல, எனக்கு சிறுதானிய மாவுக அரிசி சேர்க்காமல் தனியாக அரைக்கிறப்போ சரியாக இட்லி வர்றதில்லை. இன்றைக்கும் அப்படி தான் மிக்சியில் தான் அரைச்சிருந்தேன். கம்பும் உளுந்தும் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருந்ததுனால சரியாக மாவு நல்லா புளிச்சு வந்துருந்தது. ஆனால் இட்லிக்கு வராது, ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தது. அதனால் இட்லி ஊற்ற முடியாது. இன்றைக்கும் தோசையே ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் எப்போவுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனால் இனிமேல் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். மந்த்லி ஒரு 15 டேஸு 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்ருந்தேன். அதுக்காக தான் நைட்டே புதினா, இஞ்சி, லெமன், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் அதை நைட்டே ஊற வச்சிட்டோன்னா காலையில் லைட்டாக அந்த தண்ணியை சூடு பண்ணி எடுத்து குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 15 டேஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால தான் அதை ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். எப்படியோ 15 டேஸாக கண்டினியூவாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கம்மந்தோசைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு காம்பினேஷன்னா தேங்காய் சட்னி தான். எவ்வளோ சைடிஷ் இருந்தாலும் எவ்வளோ வெரைட்டியாக செஞ்சாலுமே இந்த மாதிரி சிறுதானிய தோசைகளுக்கு அதுவும் மாவு கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருக்கணும். அந்த மாதிரி தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் புளிச்சட்னி தான் செய்ய போகிறேன். ஏன்னா புளிச்சட்னினா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி புளிச்சட்னி தான் செய்ய போகிறோம். நார்மலாக அவங்களுக்கு அரிசி மாவில் அரைக்கிற தோசை தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் செஞ்சு கொடுத்தா இந்த தோசை நல்லா சாப்பிடுவாங்க.